டியர் ரீடர்ஸ், இன்னைக்கு நாம ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் டிப் பார்க்க போறோம். உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் டபுள் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நாம யூஸ் பண்ண போற ரூல் பேரு தான் ரூல் ஆஃப் 72. இந்த காலத்துல நம்ம கிட்ட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுல எது பெஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரூலை நாம யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வரும்போது அந்த அமௌண்ட் நாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற அமௌண்ட் எப்ப டபுள் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நாம எந்த ஸ்கீம் பெஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ரூல் ஆஃப் 72ல 72வை நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற ஸ்கீம்ல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்டால டிவைட் பண்ணா கிடைக்கிற ஈவு தான் உங்க பணம் டபுளாக எடுத்துக்கிற டைம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய் 8% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. 72வை 8ஆல வகுக்க நமக்கு 9 கிடைக்கும். உங்க அமௌண்ட் 9 வருஷம் கழிச்சு டபுள் ஆகிடும். அதாவது 1000 ரூபாங்கிறது 2000 ரூபாயா மாறிடும். இந்த ரூல் யூஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல எது பெஸ்ட் ஸ்கீம்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரூல் ஆஃப் 72 யூஸ் பண்ணும்போது காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறதும் ஒர்க் ஆகும். இந்த பிக்சர்ல 1000 இருக்கு. அதான் நாம போட போற இன்வெஸ்ட்மெண்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 8 டபுள் இயர்ஸ். அப்ப அதாவது 72வை 8ஆல டிவைட் பண்ணா 9 அப்படிங்கிற எத்தனை வருஷம் கழிச்சு டபுள் ஆகும்னு சொல்லி ஷோ ஆகுது. இங்க அதுக்கான கால்குலேஷன் ஃபர்ஸ்ட் வருஷம் முடியும் போது நமக்கு 1000ங்கிறது 1080 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். செகண்ட் வருஷம் இந்த 1080ங்கிறது 1166 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மூணாவது வருஷம் 1166ங்கிறது 1259 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபோர்த் இயர் 1360 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி 9th இயர் பார்த்தோம்னா 1999 1999 2000 ரூபாய்க்கு ₹1 கம்மியா இருக்கு. இது மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் டிப் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.